ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்திற்கு நடுவே ஒரு அதிசயமான கண் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இது எப்படி உருவானது, இதற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ள சஹாரா பாலைவனம் தான் உலகின் மிகப்பெரிய சுடு பாலைவனமாகும். குளிர் பாலைவன நிலமான அண்டார்டிகாவிற்கு அடுத்ததாக சஹாரா பாலைவனம் இரண்டாவது மிகப்பெரிய பாலைவனமாகும். ஏறத்தாழ 2.5 மில்லியன் ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சஹாராவில் அதற்கு முந்தைய காலத்தில் ஏரிகளும் ஆறுகளும் இருந்ததாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனமான சஹாராவின் மையப்பகுதியில் ஒரு அற்புதமான இயற்கை அமைப்பு ஒளிந்துள்ளது. அதுதான் சஹாராவின் கண் அல்லது ரிச்சர்ட் அமைப்பு என்று அழைக்கப்படும் ஒரு புவியியல் அதிசயம். வானிலிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்ட கண் போல தெரியும் இந்த அமைப்பு பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகளையும் ஆய்வாளர்களையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. இந்த கண் போன்ற அமைப்பு எப்படி உருவாகியிருக்கும் என்பதற்கு பல்வேறு கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இன்றும் யாராலும் உறுதியான முடிவுக்கு வர முடியவில்லை. சில விஞ்ஞானிகள் இது ஒரு பழங்கால விண்கல் மோதல் காரணமாக உருவானது என்று கூறுகிறார்கள். ஒரு சிலர் இது பூமிக்கு அடியில் உள்ள பாறைகளின் உயர்வு தாழ்வு காரணமாக உருவான ஒரு புவியியல் அமைப்பு என்று கூறுகிறார்கள். தொடக்கத்தில் இதனை பார்த்த புவியியலாளர்கள் இது ஒரு பள்ளத்தாக்கு என்றே கருதினார்கள். அதன் பிறகுதான் இது ஒரு பாறை அமைப்பு என்பது தெரிய வந்தது. இந்த அமைப்பில் சுமார் 10 கோடி ஆண்டுகள் பழமையான பாறைகள் உள்ளன. இந்த சஹாரா கண் என்று அழைக்கப்படும் இந்த இடம் சுமார் 50 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட அமைப்பாகும். இது பல வளையங்களை கொண்டிருக்கிறது. மேலும் இந்த வளையங்கள் வெவ்வேறு வகையான பாறைகளால் ஆனவை. இந்த அமைப்பின் மையப்பகுதி மற்ற பகுதிகளை விட உயரத்தில் உள்ளது. இது ஒரு அழகான இயற்கை அமைப்பு என்பதை தாண்டி விஞ்ஞானிகளின் ஆய்வுக்கூடமாகவும் உள்ளது. இந்த அமைப்பை ஆய்வு செய்வதன் மூலம் நம் பூமியின் புவியியல் வரலாறு, காலநிலை மாற்றம் போன்ற பல விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த கண் போன்ற அமைப்பு பாலைவன பகுதியில் அமைந்துள்ளதால் இதனை ஆய்வு செய்வது மிகவும் கடினமானது. அதிக வெப்பம், மணல் புயல்கள், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற பல பிரச்சனைகளை இங்கு ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள் எதிர்கொள்கின்றார்கள். மேலும் இந்த இடம் சஹாரா கண் என்ற ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது. மனிதர்கள் அங்கு செல்வது குறைவு என்பதால் இன்று வரை இந்த இடம் மனிதர்களால் சேதத்திற்கு உள்ளாகவில்லை. இருப்பினும் இயற்கை சீற்றங்கள் இந்த அமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து வருகின்றன. கடந்த 1965ஆம் ஆண்டு பூமி சுற்றுப்பாதை பயணமான ஜெமினி 4ஆம் விண்கல விண்வெளி வீரர்களுக்கு நம் பூமியின் நிலப்பகுதி புகைப்படங்களை எடுத்து வர கட்டளையிடப்பட்டது. அவர்கள் குறிப்பாக வட்ட வடிவிலான அம்சங்கள் கொண்ட சில கட்டமைப்புகளை தேடியுள்ளார்கள். ஏனென்றால் பாதிப்பினால் ஏற்பட்ட பெரும் பள்ளங்கள் தான் மிகவும் முக்கியமானவை. அவைதான் பூமியின் வரலாற்றை அதிகம் புரிந்து கொள்ள உதவும் என்று கூறுகிறார்கள். அப்படிதான் இந்த சஹாரா கண் என்ற அமைப்பு முதலாக 1965ஆம் ஆண்டு ஒரு பள்ளமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் பூமியின் மேலோடு அடுக்கு குவிமாடம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஞ்ஞானிகளின் ஆய்வின் மூலம் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மகா கண்டமான பான்சியா டெக்டோனிக் பலகை நகர்வின் மூலம் இந்த சஹாரா கண் என்ற அமைப்பு உருவாகியிருக்கலாம் என்று கூறியுள்ளார்கள். மேலும் சிலர் இந்த சஹாரா கண் என்பது பிளாட்டோ விவரித்த நீர் மற்றும் நிலங்களின் வளையங்கள், அதாவது அட்லாண்டிஸ் நகரின் மிச்சம் என்று நம்புகிறார்கள். மேலும் இது குறித்த ஆராய்ச்சிகள் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.